சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை எப்படி பண்ணணுன்ட்டு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு நான் ஒரு 4 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இதை மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அரை மூடி லெமன் புழிஞ்சிக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது வந்து மிளகாய் தனியாக சேர்த்து அரைச்சது, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் தனி மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் பெப்பர், ஒரு 3/4 ஸ்பூன் வந்து இது பிங்க் சால்ட் போட்டுக்கிறேன். நான் கர்டு ஒரு 2 ஸ்பூன். இது எல்லாமே கலந்துட்டு ஒரு 1/2 hour அது மேரினேட் பண்ணி வைக்கணும். அடுத்தது சிக்கன் கபாப் மசாலா 65 மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன். இப்போ நம்மளோட மேல் கோட்டிங்காக கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு 2 ஸ்பூனு. கார்ன்ஃப்ளோர் ஒரு 2 ஸ்பூன். இப்போ இதை நல்லா நம்ம ஃபுல்லாக மேரினேட் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் நல்லா கோட் ஆகிடுச்சு மசாலாவோட. இது அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெய் ஊற்றி அதில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். ஒரு 1/2 hour வரைக்கும் ஊறும். இப்போ நம்மளோட சிக்கன் மேரினேட் பண்ணி ரெடியாக இருக்குது. 1/2 hour ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். நான்ஸ்டிக் பேனில் வந்து ஆயில் வச்சுருக்கேன். இப்போ எப்படி ஃப்ரை பண்ணலான்றதை பார்க்குறேன். நான் இதில் தனியாக பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்பூன் மைதாவும் 1 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்திருக்கேன். இது 3த்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க. இப்படி கலந்துட்டு நம்மளோட சிக்கன் பீசஸ் எடுத்துட்டு கொஞ்சம் இப்படி மைதா ஒரு கோட்டிங், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். மசாலாவும் உதிராமல் வரும். நல்ல கோட்டாக இருக்குது மசாலா. இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. நான் எடுத்துடுறது. இப்போ நம்மளோட டேஸ்டியான சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.